ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? என்னோட பெட்ரூமில் வந்து உட்காந்துருக்கோங்க. ஜித்தேஷ் வந்துங்க இந்த குளிர் பயங்கர குளிர் வாடிப்பட்டியில் காலையிலேருந்து வெயிலே அடிக்கவே இல்லை. 2-3 நாளாகவே இவன் வந்து என்ன பண்ணியிருக்கான், ஃபேனு இங்கே வருங்க, ஃபேனு வந்து சுற்றிக்கிட்டே இருக்கணுங்க. சொட்டரை எடுத்து வச்சுருக்கேன், சொட்டரை போடலாம் அப்படின்ட்டு. சமைக்கணும், பாத்திரம் விளக்கணும், அதனால் அதை போடாமல் வச்சுருக்கேன். அதனால் ஸ்கார்ப் மட்டும் கட்டியிருக்கேன். தலைவலி, அதனால் கண்ணாடி வேறு போட்டிருக்கேன். கண்ணாடி நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள். கண்ணாடி கிட்டத்தட்ட ஒரு 4 இயர்ஸாக போடுறேன். பாய் சொல்கிறாரு, உட்காந்து படிச்சுக்கிட்டு இருக்காரு ஜித்தேஷ், சம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ட்ரை ஆங்கிள் ரெக்டாங்கிள் ஷேப்ஸ் வந்து வரைய சொல்லியிருக்கேன், வரைஞ்சிக்கிட்டு இருக்கேன். நாளைக்கு அவனுக்கு டெஸ்ட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸு, இது இந்த குளிருக்கு வந்து யாராவது நான் சமைச்சு கொடுக்கணும், நல்லா வாய்க்கு ருசியாக சாப்பிடணும். நம்மளே சமைச்சு நம்மளே சாப்பிட்றதே என்னோட இருக்குது. அதே நாளைக்கு எங்கள் அம்மா வீட்டுக்கு போகலாம் இருக்கேன். வாரத்தில் எப்படி ஒரு வாரம் ஞாயிற்றுக்கிழமை இங்கே இருப்பேன், ஒரு வாரம் ஞாயிற்றுக்கிழமை நரியம்பட்டியில் இருப்பேன். அதான் என் பொழப்பு. சும்மா காலை வச்சுக்கிட்டு உட்கார முடியல. எங்கள் அம்மாவை அப்படின்ட்டு இல்லை, விசேஷம் வேறு விசேஷத்துக்கு போகணும்ல, நமக்கு வந்தாங்கல்ல, அதனால் போய்த்தான் ஆகணும். அதனால் சுற்றிக்கிட்டே இருப்போம். நாளைக்கு அம்மா வீட்டில் போய் உட்காந்து சாப்பிட போகிறேன். அப்புறம் இன்னொன்று சந்தோஷமான விஷயம் சொல்ல போகிறேன். வெற்றிகரமாக நான் ஸ்கூட்டி ஓட்டி பழகிட்டேன். அது என் பையனை உட்கார வச்சு ஓட்டிட்டேங்க. எங்கள் அம்மா என்ன தெரியுமா சொன்னாங்க, 1 மாதம் உன் வீட்டில் வந்து வண்டியை நிப்பாட்டுறேன். எங்கள் அம்மா தாங்க எனக்கு பயங்கர மோட்டிவேட் பண்ணுவாங்க. 1 மாதம் வண்டியை கொண்டு வந்து, என் தங்கச்சி வண்டி, சுகுணா வண்டி, வண்டியை கொண்டு வந்து நிப்பாட்டுறேன். நீ கீழே விழுந்தாலும் சரி, மண்டை கண்டை உடஞ்சாலும் சரி, எனக்கு தேவை நீ வண்டி ஓட்டி ஆகணும். பேரனை வந்து டியூஷனுக்கு, அப்புறம் நிறையா இந்த கராத்தே கிளாஸ் அது இதுன்னு போய் விடணும். அவங்களால விட முடியாது, அவர் வேலைன்னு போயிடுவார், நான் தான் போய் விடணும். அதனால் நீ ஓட்டியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் அம்மா சொன்னாலும் கீழே விழுந்தாலும் பரவாயில்ல, எந்திரிச்சாலும் வர சைக்கிள் ஓட்ட தெரியும்ல. அப்புறம் எங்கள் வீட்டுக்கும் தெருவுக்குமாவே இப்படி ஓட்டிக்கிட்டே இருந்தேன். அப்புறம் இன்னைக்கு ரோட்டில் ஓடிட்டேன். ஸ்கூல் பிள்ளையை விட்டோன்னேவும், பக்கத்தில் ஸ்கூல், கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்குங்க, கேர்ள்ஸ் ஸ்கூலு. அந்த பிள்ளைய 5 மணிக்கு இது கிளாஸ் முடிஞ்சு விட்டோன்னேவும் அப்புறம் வண்டி எடுத்து நான் என் பையனை உட்கார வச்சு ஓட்டிட்டேன். அங்கே ஒரு குழந்தை இருக்குது பாருங்கவே, அது வந்து என்னோடய ஃபேவரட். இது அதுக்கு அது என்னன்னு கேளுங்க, நீங்கள் கொஸ்டின் கேளுங்க, நான் அதுக்கு ஆன்சர் பண்ணுறேன். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, பாய்.